ஏன்னா வணக்கம். வேலங்குளம் கண்ணன் பேசுறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்ண்ணா. சொல்லுங்கண்ணா, வீடெல்லாம் சும்மா இருக்குங்களா? நல்லா இருக்கேன். என்னன்னா நடுவ வால் போஸ்ட் அடிச்சு ஓட்டி இருக்கீங்களா? வால் போஸ்ட் விட்டதானே வச்சுக்காங்கண்ணா. கட்சி சார்பா நடத்தணும், நடத்திட்டு தான் இருப்போம். கட்சி சார்பா நடத்துறீங்க? அதாவது என்னன்னா, நீங்க வந்து கோயில் இடம் 176 ஏக்கர் இதுக்கு கீழ்பக்கம் இருக்கு. சரி, அந்த இடத்த போட்டு இத ஒட்டக்கூடாது இல்ல. அதாவது நம்ம சொல்லி இப்ப அதாவது இப்ப அவங்களே இப்ப சொல்லி முடி சொல்லிடுவாங்கல்ல. இப்ப நாங்க மாற்றி அடிச்சாலும் அரசு அதை உங்களுக்கு விதி சொல்லிடுவாங்கல்ல, விதி சொல்லிடுவாங்கல்ல. இப்ப நாங்க மாத்தி வால்போஸ்ட் அடிச்சாலுமே இந்த இடம் இதுக்கு சம்பந்தப்பட்ட இடம்ல ஆலை இடம் இந்த பக்கம் இருக்கிற வார்த்தையை அறநிலையத்துறையே சொல்லிடுவான். இப்ப எதுக்கு நம்ம இந்த போஸ்ட் அடிச்சு விட்டோம்னா அவன் வெளியே விட்டு நம்ம சொல்லுவோம். அதுக்கு தான் நம்ம இந்த வேலையை செஞ்சிருக்கிறோம். இல்ல இல்ல, உடையார் நினைக்குது சரின்னு மனசாட்சி பிரகாரம் தெரியுதா? இல்ல இல்ல, அதாவது ஒரு ஆலய இடம் காப்ப நம்முடைய கடமை தானே அது. அதாவது ஆலய இடம் காப்பதுல நீங்க நிறைய காப்பாத்தி இப்ப நிறைய வச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா ஆமா, அதை நம்ம காப்பாத்தப்ப நம்ம அதை இருந்து ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. திமுக ஆட்சி அமைச்சா நம்ம அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல. நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்க போறோம், அவ்வளவுதான். உடையார்ன சொல்லுங்க. எனக்கு கிட்டத்தட்ட உங்களை 25 வருஷமா தெரியும். நிச்சயமாக. அதே போல எனக்கும் கண்ணனா என்ன தெரியும், முன்னாடியே எனக்கு தெரியும். ஆட்சேபனே கிடையாது. நம்ம 2 பேருக்குள்ள அந்த இதுவுமே இருக்காது, அதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. நான் பல கோடி அதுல போட்டுட்டு நிக்கேன். போடுறத பத்தி நான் தப்புன்னு சொல்லலையே. நான் உங்களை ஏன் போட்டேன்னு நான் கேட்க போறேன். நீங்க வந்து செய்யறது தப்புன்னு நான் இல்ல இல்ல இல்ல, ஆலய இடத்துக்கு என்ன தப்புன்னு சொல்லி மந்திரி என்ன சொல்ல முடியாது, மந்திரி என்ன சொல்ல முடியாது. ஆலய இடத்துக்கு நம்ம போராடிட்டு இருக்கோம். நான் நடுவே கிழிச்சு போட்டுதான் வந்து முடிஞ்சா மறிப்பாரு. ஒரு முடிச்சா கண்ணா நீ கிழிச்சிக்கா. நீங்க உங்க கூட்டத்தை கூட்டிட்டு வந்து இல்ல கூட்டம் அங்கே வர போது, கூட்டம் எங்க தேடி வரும், அதிகாரி பேர் எங்க தேடி வரும். நாங்க அங்க வந்து கண்ணன் கழிக்க ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா உடையாரனுக்கு? நீங்க பெரிய படம் இருக்கீங்களானே? சொல்லுண்ணே. அந்த படையை கூட்டிட்டு வந்து மறிங்கலாம்னா நான் கேட்கும் போது படம் இருக்கு, மறிக்கணும் வைக்கணுங்கிற விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம அதுக்கு தகுந்த ஆளு நம்ம அதுக்கு மாதிரி காக்க நம்ம விட போறது. நீ வால் போஸ்ட் ஒட்டும் போது மட்டும் என்ன கூப்பிடுனா, நீ ஒரு போஸ்ட் ஒட்டிட்டானா நான் எங்க அப்பனுக்கு பிறக்கல. நீ உங்க அப்பனுக்கு பிறந்த மாதிரி நான் வால் போஸ்ட் போட்டு வேணா தடுத்து பாரு. நீ ஒட்டும் போது எனக்கு சொல்லு. ஒட்டும் போது எனக்கு சொல்லு. ஒட்டி உனக்கு சொல்லி போன எனக்கு அவசியம் இல்ல. நீ பெரிய பெரிய படையில கிளிக்க நீ வா பாப்போம். பாரு நீ கிளி, அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் பாப்போம். பை போன வை. நான் கிழிச்சிட்டு தானே இருக்கேன். கிளியா நீ கிளியாம வேணாம் சொல்லையா? தாராளமா கிளி அடுத்து ஒட்டுவேன். எப்படி நீ கிளி அடுத்து ஒட்டுவேன்? சரி, நான் கிளிக்க நீ வா. நீ ஒட்டும் போது பார்த்தா தான் நான் இருக்கு. இல்ல இல்ல, நீ பார்த்தடி என்ன புடுங்க, நீ புடிங்க வை. போன வை, நீ போன வை. பாத்துக்கிடுவான். பெரிய பற்பல ஏட்ட பேசாத, வை போன வை. சரி வா.